வணக்கம் சத்யன் ராமசாமி. வணக்கம். சமீபத்தில் ஒரு நேர்காணலில் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய திரைப்படங்களுக்கு வசூல் குறைஞ்சிருச்சு, மவுசு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறீங்க. ஸோ இதன் பின்னணியில் என்ன இருக்குது? தமிழக வெற்றி கழகத்திலேருந்து விஜய் அவர்களுடைய சைட்லேருந்து காசு எதாவது வாங்கிட்டீங்களா, அல்லது கட்சிக்கு எதாவது அழைப்பு வந்திருக்கா? என்ன விஷயம், என்ன சமாச்சாரம்? சார், அதை நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். ஒரு தவறு நடந்துருச்சோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா, என்னுடைய நோக்கம் என்னவாக இருந்தது அந்த வீடியோவில் நான் அந்த பதில் சொல்லும் பொழுது, அது ஒரு யூடியூப் சேனலுக்கு நான் நான் சொன்ன பதில் அது என்னென்னா, அரசியலில் எந்த நடிகர்கள் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு சறுக்கல் இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணணுன்றது என்னுடைய தேவையாக இருந்தது. அப்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா 72 அரசியலுக்கு வந்து 77 அவர் ஜெயிக்கிற வரைக்கும் ஏறக்குறைய அவருடைய படம், அவர் ஜெயித்ததுக்கப்புறம் 78 வந்த படம் வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா அதற்கு முந்தைய படங்கள், அவருடைய படங்கள் ஓடின ஓட்டம் அளவுக்கு பெருசாக எதுவுமே ஓடலை. ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையுமே வந்து திமுக வந்து ஃப்ளாப் ஆக்குச்சு. 1-2 படங்கள் ஹிட்டு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போது எம்ஜிஆருடைய படங்கள் ஓடலைன்னா வேறு யார் படம் ஓடும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மைண்ட் செட்டையுமே உடச்சி எம்ஜிஆர் படங்களே ஓட விடாமல் ஆக்குனாங்க. அதுதான் உண்மை. அவருடைய மிகப்பெரிய வெற்றிகள்லாம் வந்து அவருடைய 72க்கு அப்புறம் வந்ததில்லை, அதுக்கு முன்னாடி வந்ததா. 72க்கு அப்புறம் வந்து அவர் எத்தனை படங்கள் நடித்தார்னு கரெக்டாக நம்பர்ஸ் தெரியல. பட் ஆனால் அதில் ஆவரேஜும் ஃப்ளாப்புகளும் தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இது வந்து காரணம் என்னென்னா, அவர் உடனே மக்களுக்கு பிடிக்காமல் போயிருச்சா, அவர் உடனே வந்து அவருடைய படங்கள் நல்லா இல்லாமல் போயிருச்சானா இல்லை. அதுக்கு வந்து ஒரு பலதரப்பட்ட எதிர்ப்பு வரும். அரசியல் எதிர்ப்பு, அரசியல் காழ்ப்புணர்ச்சியினால் அங்கங்கே படங்கள் வந்து தேவையில்லாத விமர்சனங்கள் எழும், தேவையில்லாத சர்ச்சைகளை உருவாக்குவாங்க. ஒருவேளை தேட்டர்கள் வந்து சூறையாடப்படும், தேட்டர்கள் வந்து யாரும் டிக்கெட் வாங்கக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு அந்த இடத்துல போய் நிற்பாங்க, கோஷம் போடுவாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த நேற்று இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இதை பற்றி விசாரிச்சுட்டு பேசணும். அப்படிங்கும்பொழுது திருநெல்வேலி மாவட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா நாங்குநேரின்னு எங்கள் ஊர், அங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்போ தியேட்டர்கள் இருந்திருக்கு. அப்போல்லாம் வந்து அப்போ இருக்கும் பொழுது தியேட்டரை வந்து ஏறக்குறைய மூடியே வச்சுருந்தாங்க கொஞ்ச நாள். ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இப்படி என்ன காரணம், என்ன ஏதுன்றது நமக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலே நம்மளுடைய அரசியல் எதிரிகள், நம்ம நடிப்புலேருந்து அரசியலுக்கு வந்துட்டோன்னா நம்மளுடைய அரசியல் எதிரிகள் வந்து நம்மளை வந்து ஏதாவது ஒரு வகையில் அவரோட படத்தை ஓடணும் ஆக்கணும், ஒரு ஃப்ளாப் ஆக்டர்னு இவருக்கு ஒரு பேரை வாங்கி கொடுக்கணும். இவர் பழைய மாதிரி இல்லை, இவர் ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல சறுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா படங்கள் ஓடலை அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹீரோக்குள்ள மவுசு குறையும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அதை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழி உண்டோ எல்லாம் பார்ப்பாங்க. இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கே நடந்தது. ரெண்டாவது நான் அதை குறிப்பிடும்போது என்ன குறிப்பிடும் அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இதே மாதிரி தான் அவருடைய படம் வந்து கபாலி வரைக்கும், கபாலி இண்டஸ்ட்ரி ஹிட்டு. அதுக்கப்புறம் வந்த காலாவை வந்து ஓட விடாமல் இருக்கிறதுக்கு, அந்த படம் நல்லா இல்லைன்னு ஆக்கிறதுக்கு என்னென்ன வழி உண்டோ, எப்படிலாம் அடிக்க முடியுமோ அப்படி அடித்தாங்கன்னு நான் சொல்ல வந்தேன். அது எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த படம் வாங்கின அடி அப்படின்னு நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன். அந்த படத்தை வந்து நல்லா இல்லாத படம்னு காட்டுறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லாத்தையும் பார்த்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த படம் வாங்கின அடின்னு நான் சொன்னதை வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த படம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி விஜய் ரசிகர்கள் சித்தரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு இதே தான் வேலை அப்படின்னா, அதை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து தலைவர் ரசிகர்களையும் பாதிச்சிருச்சு. அதுதான் இங்கே வந்து என்னுடைய கஷ்டமாயிருச்சு. என்னென்னா, நானே வந்து என்ன சொல்கிறது, இந்த விட்டத்தை பார்த்து எச்சி துப்புறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நானே படுத்துட்டு எதுக்கு மேலே பார்த்து எச்சி துப்ப போகிறேன்? ஏன் தலைவர், உங்கள் தலைவர் எங்கள் தலைவர்னு நம்ம தலைவர் அவர். இன்றைக்கி உடனே தலைவர் ரசிகர்கள் என்னென்னா, என்னை ரொம்ப காயப்படுத்தினது என்னென்னா, தலைவர் ரசிகர்கள் டக்குன்னு வந்து இவன் வந்து காசு வாங்கிட்டான், இவன் வந்து யூடியூப் போனதுனால சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான், இவன் வந்து தலைவர் ஃபேனே கிடையாது அப்படின்ட்டாங்க. இங்கே வந்து இது எதுவுமே தேவையில்லை. நீங்கள் யாருக்கிட்ட நான் போன பேட்டி, நான் கொடுத்த பேட்டிகள், நான் போன டிவி சேனல் ஏறக்குறைய 2017 போயிருக்கிறேன். 350 வீடியோஸ்க்கு மேலே என்னோடய வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில். என்னோடய ட்ரோல் வீடியோஸ் 100-150க்கு மேலே இருக்குது. என்னுடைய குடும்பம் வரைக்கும் இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னை பற்றி தப்பாக பேசாத, நான் தலைவருக்காக ஃபைட் பண்ணணும். நான் வந்து ரைட்டோ தப்போ, நான் வந்து ரைட்டு, நீங்கள்லாம் தப்புன்னு தயவு செஞ்சு நான் சொல்லலை. நான் ரைட்டோ தப்போ ஏதோ ஒரு முயற்சி நான் எடுத்தேன். தலைவர் கூடவே நிற்கணும், ஏதோ ஒரு வகையில் தலைவர் அரசியலுக்கு வரும்பொழுது அவர் கூட இருக்கணும், அவருடைய படங்கள் கீழே விழும் பொழுதும் நம்ம அவர் கூட இருக்கணுன்ற ஒரு ஆசை, உங்களை போன்ற எனக்கும் ஒரு ஆசை தான். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட ஃபார்மேட் இந்த மீடியா. அப்போது டக்குன்னு அதை நீங்கள் தலைவர் ஃபேன்ஸ் எடுத்துக்கும் பொழுது, இவன் உடனே இப்படி யூடியூப் போயிட்டான், சம்பாதிச்சிட்டான், காசு வருது, விஜய்கிட்ட காசு வாங்கிட்டான், அவன்கிட்ட காசு வாங்கிட்டாங்கும் பொழுது கொஞ்சம் வருத்தமாயிருச்சு. நம்ம படம் வந்து நம்மளே போய் சொன்னாலும், ஃப்ளாப்புன்னு சொன்னாலும் ஊர்காரன் ஒத்துக்கிற மாட்டான். நம்ம படத்தை
பாக்ஸ் ஆஃபீஸில் லிங்காவுக்கு நான் பேசினது மறுபடியும் சொல்கிறேன். 2014 லிங்கா வந்து தலைவருடைய மிகப்பெரிய ஃப்ளாப்பு. ஆனால் அந்த படத்தினுடைய கலெக்ஷனை அப்போ வந்து விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய ஹிட்டு, அவர் வாழ்க்கையில் அப்படியான ஒரு நல்ல, அதாவது ப்ராப்பர் ஹிட்டு, தலைவருக்கு ஒரு படையப்பா, பாஷா, முத்து ஹிட்டு மாதிரி விஜய்காந்த் ஒரு ஹிட்டுன்னு வைங்க. அந்த படம் கூட நெருங்கல. தலைவருடைய அற்ற ஃப்ளாப்பை கூட ஒரு விஜயினுடைய ஒரு மிகப்பெரிய ஹிட்டு படம் நெருங்க முடியல. அதுதான் உண்மை. 2014 ஹையஸ்ட் கலெக்டட் மூவி வந்து லிங்கா தான். அங்கே அதை நான் பேசியிருக்கேன். அதுலேருந்து நான் சொல்கிறேன் பாரு, 2018 நீங்கள் இதே வந்த காலாவை அந்த படம் 2வது நாள், அந்த படத்தினுடைய 2வது நாள் வசூல் வந்து 1.6 கோடி சென்னையில் மட்டும். அதுதான் 2வது நாளுக்கு ஹையஸ்ட் கலெக்டட் மூவி இன் சென்னை 2.0 வர்றதுக்கு முன்னாடி. அப்படியான சம்பவம் பண்ணிச்சு அந்த படம். அந்த படம் வந்து 6 நாளில், ரொம்ப நாள் இல்லை, 6 நாளில் 117 கோடி. அது போக அந்த படம் 25 நாள் ஓடிச்சு. 20 நாள் தோராயமாக வச்சுக்கிட்டாலும் ஒரு 3 கோடி போடுங்க, 3 கோடி 4 கோடி. நான் சொல்கிறது டிக்ரீசிங் வேல்யூவில் டிகிரேட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. முதல்ல 5 4 3ன்னு அப்படி கொண்டு வந்தீங்கன்னா கூட இந்த படத்தினுடைய மொத்த கலெக்ஷன் 192 கோடி. காலாவினுடைய மொத்த கலெக்ஷன் 192 கோடி. அந்த கலெக்ஷன் கூட அப்போ உள்ள எந்த டிஆர் ஆக்டர், தலைவர் அவர்களுக்கு அப்புறம் வந்த எந்த டிஆர் ஆக்டரும் பண்ணதில்லை. இந்த தசாதாரம் 200 கோடி 200 கோடின்னு சும்மா வந்து பூவை சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. ஏன்னா ஒரு இடத்துல வந்து அழகாக சொல்லுவார் கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள், இந்த படம் 65 கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னு சொல்லுவார். ஸோ இவ்வளவு தான் தசாதாரம். ஸோ அப்படியான படம் காலா. அந்த காலாவினுடைய கலெக்ஷனை இங்கே சுண்டி பேசுகிறதுக்கு ஒருத்தனு கூட அருது கிடையாது. நானே சொன்னேன்னா என்னை செருப்பால் அடிங்கிறீங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் 2வது ஆங்கிள் வர அந்த படத்தினுடைய பொலிட்டிக்கல் ப்ரெஷரை பாருங்கள். அந்த படம் வரும்பொழுது சீமான் பேசுகிற பேச்சு என்ன, தலைவர் வந்து அப்போ தான் வந்து 2018 மே மாதம் 31 என்னென்னா எல்லோரும் வந்து போராட்டம்னு போனால் தமிழ்நாடே சுடுகாடுன்னு ஒரு வசனம் சொல்லுவார். அவர் அரசியலுக்காக பேச வசனம். அந்த வசனத்தையும் காலாவில் அவர் சொன்ன போராடுவோம்ன்ற வசனத்தையும் கோத்து விட்டு பேசாத வாயில்லை. அதாவது சீமான் அவர்கள் பொதுவாக அவனுக்கு வந்து நம்மளை பேசுகிறேன்னா அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது விடியாதுன்ற மாதிரி அந்த சரி அவனை விட்டுருவோம். உதயநிதி அவர் என்ன சொன்னார், பல பேர் இங்கே வயசானவங்கன்னு பேசினாரா இல்லையா. இப்படியான பேச்சுக்கள் அந்த படத்துக்கு வந்து அந்த படத்தினுடைய போக்கே மாற்றிச்சு. 180 நமக்கு வந்து சர்வசாதாரணமான, 190 சர்வசாதாரணமான கலெக்ஷன். 250க்கு வந்திருக்க வேண்டிய அந்த படத்தை அரசியல் அழுத்தங்களினால குறைச்சாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் முடியாது. இப்போ என்ன இல்லை, தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நான் அதை ஆமான்னு சொல்லுவேன். அதைத்தான் நான் ப்ரூவ் பண்ண வந்தேன். 2வது பார்த்திங்க அப்படின்னா அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அதே மாதிரி அந்த படத்தை வந்து இது பண்ணுறார், அவர் விமர்சனம் பண்ணுறார். அதே மாதிரி அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தர்மாகோல் போர் செல்லூர் ராஜுவா அவர் பார்த்தீங்க அப்படின்னா விமர்சனம் பண்ணுறார். இப்படியான விமர்சனங்கள் வந்து அந்த படத்துக்கு தேவையில்லாது. ஏன்னா அந்த படத்துக்கு முன்னாடி தலைவர் என்ன சொன்னாங்க, சங்கிட்டு இருந்தாங்க. அந்த படத்தில் தலைவர் யாருக்காக வேலை பார்க்குறாரு, தலைவர் வேலை பார்க்குறது யார், தலித் எம்பவர்மெண்ட்டுக்காக பேசுகிறாரு. அவர் தலித்துக்களுக்காக பேசணும்னு ஆசைப்பட்டு மறுபடியும் கபாலிக்கு அப்புறம் பாரஞ்சித் அவர்களை கூப்பிட்டு கேட்ட படம். அந்த படத்தில் அவருக்கு இருக்க ஸ்வாகும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆடியோ லான்ச் நடத்துவோம். அந்த ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா 20,000 பேர் கூட்டியிருப்போம். அவ்வளவு பெரிய கூட்டம் இதுவரைக்கும் இந்தியாவில், இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் எந்த ஆடியோ லான்ச்லையும் பதிவு பண்ணாத ஒரு ஆடியோ லான்ச் நடத்தினோம். அந்த ஆடியோ லான்ச்சை எந்த வகையிலும் யாருக்கும் போயே சேரக்கூடாதுன்னு சத்தமே இல்லாமல் ஆக்குனது திமுக. அப்போ உள்ள அதிமுக அரசாங்கம். திமுக தன்னுடைய என்ன சொல்கிறது மீடியா பவரையும் கையில் வச்சுக்கிட்டு எதுவுமே அந்த ஆடியோ லான்ச் தெரிய விடாமல் பண்ணாங்க. இது நடந்த உண்மை. இது யாரும் மறுக்க முடியாது. நம்ம இதைத்தான் சொல்ல வரோம். அந்த படம் வாங்கின அடி, அந்த படம் வந்து நல்லா இல்லாத படம்னு மக்கள் முழுக்க கொண்டு போய் சேர்த்தது என்னென்னா இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் எஃபர்ட்ஸ் தான். அதுலேருந்து வந்தது 2.0 பார்த்திங்க அப்படின்னா நான் கிளியராக அதுலேயும் சொல்லியிருந்தேன். என்னென்னா 50% ஏறக்குறைய தமிழ்நாட்டில் அதனுடைய கலெக்ஷன் கம்மி. இப்போ இவங்க எழுதிட்டு இருக்காங்க 211 கோடி. முதல் படம் 200 கோடியை தாண்டின படம் ஜெயிலர்னு எழுதிட்டு இருக்காங்க. சந்தோஷம். நம்ம தலைவர் படம் தான். அவர் தான் வந்து இதை வைக்கணும்னு இருக்கு. இப்போ 2024 நான் என்னுடைய கிளைம் என்னன்னா 2018 2.0 2018 நம்ம 200 கோடி வந்திருக்கணும். ஆனால் வந்துச்சா அப்படின்னா வரல. அந்த படம் மொத்தமாக சேர்த்து சவுத் இந்தியாவில் மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த படத்தினுடைய மொத்த கலெக்ஷனே 350 கோடி. நார்த் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 250 கோடி, 600 கோடி. அது போக 260 கோடி, 260லேருந்து 250 கோடி வந்து எஃப்எம்எஸ் ஏரியா. அப்போ அப்படி தான் 880 கலெக்ட் பண்ணுச்சு. 380 கோடி சவுத் இந்தியான்றது அந்த படத்துக்கான பொட்டன்ஷியல் இல்லை. 200 கோடி தமிழ்நாட்டில் முதல்ல ஆயிருக்க வேண்டிய முதல் படமாக 2.0 அமைஞ்சிருக்க வேண்டியன்றது என்னுடைய ஆத்தாமை. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய ஆத்தாமன்றதில் அதுதான் உண்மை. அந்த படத்தை ஒழுங்காக ப்ரமோட் பண்ணாமல் விட்டது. அந்த படம் பார்த்திங்க அப்படின்னா அந்த படத்துக்கு வெளிநாடுகள் நடந்தது, துபாயில் நடந்தது ஆடியோ லான்ச். அதே
பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபால அதனுடைய ப்ரமோஷன் நடந்தது, அதனுடைய ரிலீஸ் நடந்தது. அது போக நார்த் இந்தியாவில் அவ்வளோ பிரபலமாக அதனுடைய ப்ரமோஷன் நடந்தது. நார்த் இந்தியாவில் ஆடியோ ரிலீஸ் அப்போ சல்மான் கான் அவரே அன்இன்விட்டடாக உள்ள வராரு. இதெல்லாம் நடந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த படத்துக்கு ஏதாவது ப்ரமோஷன் நடந்ததா? ஏன் நடக்கலை? இதே லைக்கா அவ்வளவு ஊராக போய் பண்ண லைக்கா இங்கே ஏன் பண்ண முடியல? ஷங்கரால் முடியல. ஷங்கருக்கு முடியாத ப்ரமோஷனாக வேறு யாராலும் பண்ண முடியும்? கபாலியில் நீங்கள் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக யோசிங்க சார். கபாலியில் கொண்டு போய் ஃப்ளைட்டில் நம்ம தலைவர் படத்தை ஒட்ட முடிஞ்சவங்க சாதாரண ஒரு ப்ரொடியூசர், சாதாரண ப்ரொடியூசர்னால் அப்போ தப்பாக எடுத்துக்காதீங்க, அதாவது பெரிய பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு நெட்வொர்க் இல்லாத ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர் பண்ண முடிஞ்சதை ஒரு 2.0 ஒரு லைக்கா இவ்வளவு பெரிய உலகம் முழுக்க பேர் வாங்கின ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனினால பண்ண முடியாது. ஏன் பண்ணலை? எல்லாத்துக்கும் அரசியல் காரணங்கள் இருக்குது, இல்லாமலாம் ஒன்றும் இல்லை. அப்போ பொட்டன்ஷியல் இருந்தும் தமிழர்களை பார்க்க விடாமல் ஆக்குனது இங்கே உள்ள அவருடைய அரசியல் வருகையை தடுக்கணும்னு நினைக்கிற பலர் உருவாக்கிய விமர்சனங்கள், தேவையற்ற விமர்சனங்கள். அது அந்த மாதிரி இல்லை, டெக்னிக்கல். இந்த சாரு நிவேதிதா அவர் ஆதன் சேனலில் உட்காந்துட்டு அவர் பேசினார். அவர்லாம் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், அவருக்குன்னு ஒரு பெரிய லெகசி இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். அவர் உட்காந்து பேசியிருப்பார். அடிச்சு பாருங்கள், சாரு நிவேதிதா 2.0 விமர்சனம் அடிச்சிருப்பார். படத்தில் டெக்னிக்கலாக இருக்குது, அதை தவிர படத்தில் ஒன்றுமே இல்லைன்னு கொச்சையாக ஒரு பைய சொன்னார். அந்த படம் எவ்வளவு மக்கள் கூட கனெக்ட் ஆகிடுச்சுன்னு மக்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும். அதை விட்டுட்டு அந்த படம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஒன்றும் இல்லைங்க. அந்த படம் 29 நவம்பர் 2018 வருது, என்னோட நினைவு சரியாக இருந்தால். அதுலேருந்து கரெக்டாக 20 நாளில் ஜி எழுதுறான். ஜி என்ன எழுதுறான்? இட் இஸ் இன்ச்சிங் டுவர்ட்ஸ் 800 crores எழுதுறான் 20 நாளில். ஆனால் அந்த படம் 50 நாள் ஓடிச்சு. அந்த படம் 50 நாள் ஓடிச்சு. அந்த 3.0ன்ற கான்செப்ட் அவ்வளோ அழகாக குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி கடைசி கிளைமேக்ஸு விறுவிறுப்பாக இருந்தது. 3.0 உருவாகுன்ற எல்லா அந்த எண்ணம் அந்த நொடி நமக்கு வந்ததா இல்லையா? அதை ஃபுல்லாமே உடச்சி விட்டது இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் தான். அதே நீங்கள் அப்படியே விட்டீங்க அப்படின்னா பேட்டை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பேட்டையினுடைய தமிழ்நாடு கலெக்ஷனை எவ்வளோ டவுன் ப்ளே பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஓவரால் இந்தியன் கலெக்ஷனை இல்லை ஓவரால் வேர்ல்டு கலெக்ஷன் ஒரு படத்தை தமிழ் சினிமாவில் தலைவர் சூப்பர் ஸ்டாரை விட இங்கே எவனாலையும் அடிச்சிட முடியாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் டவுன் ப்ளே பண்ணாங்களா இல்லையா? தமிழ்நாட்டில் விசுவாசமாக இதா அப்படின்ற ஒரு 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 இடத்துக்கு நான் அதை கொண்டு வந்தாங்களா இல்லையா? அதெல்லாம் எப்போ வருது? அதெல்லாம் ஏன் வருது? இதை யோசிங்க. இதுதான் என்னுடைய அங்கே உள்ள அந்த கேள்விக்கான பதிலாக இருந்ததே ஒழிய, மற்றபடி தலைவரை நான் எதுங்க டவுன் ப்ளே பண்ண போகிறேன்? அண்ணாத்தைக்கு இதே தான் நான் சொல்கிறேன். அண்ணாத்தைய சூப்பர் படம், நல்ல படம்னு பேசி நான் ட்ரோல் வாங்கினேங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஞாபகம் தான், உங்களுக்கு தெரியும். நான் ட்ரோல் வாங்கினேன். அப்போ நான் வாங்கும்பொழுது கூட எனக்கு, ஏன்னா நான் ஊருக்காரன், ஒரு கிராமத்து பின்னணியில் பிறந்தவன், அதில் வளர்ந்தவன். எனக்கு அண்ணாத்தை இப்போவும் பிடிக்கும். நீ கேட்டிங்கன்னா என்றைக்கும் பிடிக்குமே. ஆனால் தலைவர் ரசிகர்களே அதில் மிக்சடான விமர்சனம் பண்ணி தலைவர் ரசிகர்களுக்கு அது பிடிக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சே உருவாக்குனாங்களா. தலைவர் ரசிகர்களுக்கு எப்படி தலைவர் பிடிக்காமல் இருக்கும்? தலைவர் படத்தை பிடிக்காமல் இருக்கும். ஆனால் அப்படியான ஒரு மாயை உருவாக்குனாங்க. சரி, அது அப்படியே உருவாகும் பொழுதே நான் கிளியராக சொன்னேன், இது tier 2 tier 3 ஒர்க் அவுட் ஆகும். இந்த படம் tier 1க்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா இது எங்களை போன்றவர்களுக்கான படம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சொல்லும் பொழுது கூட இல்லை அப்படி வேறு மாதிரியாக கொண்டு போய் அது சிவா கூட தலைவர் நடிக்கக்கூடாது, சிவா இப்படியான டேரக்டர் அப்படி இப்படின்னு அந்த படத்துக்கு இல்லாத விமர்சனங்கள் உருவாக்குனாங்க. அந்த படமும் அதே மாதிரி ஒரு வாரத்தில் 200 கோடியை தாண்டிச்சு. அந்த படத்தினுடைய ஒரிஜினல் கலெக்ஷன் ஒரு வாரத்தில் 200 கோடியை தாண்டிச்சு. அப்போ 200 கோடி ஒரு வாரத்தில் தாண்டக்கூடிய அந்த படம் எப்படி நீங்கள் ஒன்றும் இல்லை, அதை போட்டது தலைவருடைய பிஆர்ஓ, விஜய் அவருடைய பிஆர்ஓ தான் போட்டார். அப்போ இதை விட உங்களுக்கு ஒரிஜினல் சோர்ஸ் வேறு என்ன வேணும்? அந்த படம் ஒரே வாரத்தில் 7 நாள் அண்ணாத்தை ஓடிச்சு, 35 நாள் ஓடிச்சு அண்ணாத்தை ஆவரேஜாக தமிழ்நாடு முழுக்க. அப்போ ஒன்றும் இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, 1 கோடி வைங்க ஒரு நாளைக்கு. நான் ரொம்ப டவுன்லோட் பண்ணுறேன். 1 கோடி ஒரு நாளைக்கு வைங்க. கலெக்ஷன் எவ்வளவு? ஏறக்குறைய 250 கோடி நெருங்கி இருக்குது. 250 கோடி நெருங்கின படம் உங்கள் படம் எத்தனை படம் இருக்குது? அந்த டைமில் நீங்கள் எத்தனை படம் 250 கோடி நெருங்கி வச்சுருக்கீங்க? நீங்கள் 2023 தானே முதல்ல 300 கோடியே பார்த்தீங்க. நாங்கள் 2010 பார்த்துட்டோமே. ஆக இங்கே கலெக்ஷன்லாம் தலைவர் அடிக்க ஒருத்தன் பிறந்து தான் வரணும். அதெல்லாம் இங்கே நான் பேசவே மாட்டேன். நான் தலைவர் ரசிகர்கிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன். அந்த விஷயம் நான் அங்கே பேசுனதுக்கு காரணம் அந்த அரசியல் நெருக்கடியினால் எந்த நடிகருடைய படத்துக்கும் ஒரு அடி விழத்தான் செய்யும். அதுதான் உண்மை. அது யாராலையும் மறுக்க முடியாது. தலைவர் படத்துக்கும் ட்ரை பண்ணாங்க, அவ்வளோ தூரம் ட்ரை பண்ணாங்க, முடியல. அந்த முடியாததுனால, ஆனால் அவங்க எவ்வளோ தூரம் சாதிக்க முடியுமோ அதை சாதிச்சாங்களா இல்லையா? நம்ம எல்லாருமே அப்போ உள்ள அந்த அரசியல் அழுத்தத்தினால தலைவர் படங்கள் மேலே, தர்பார் எவ்வளோ அழகான படம். தர்பார் ஒன்றும் இல்லைங்க, இதே லைக்கா 2.2018 அவ்வளவு பெரிய ப்ரமோஷன் பண்ணாங்க. 2.0 2018. அதே மாதிரி அதே லைக்கா தான் இங்கே அவ்வளோ தூரம் பெரிய ப்ரமோஷன், ஆடியோ லான்ச் மட்டும் தான் நடந்தது. ஆனால் அந்த படத்துக்கு ப்ரமோஷன் எவ்வளவு கம்மி உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும்.
அந்த படத்துக்கு எவ்வளவு ப்ரமோஷன் கம்மி. இத்தனைக்கும் வந்து அந்த படம் ஆந்திராவில் ஒரு நாளைக்கு முன்னாடி டேட் கொடுத்தாங்க. சரளேர் நீக்கவர் வருது, அப்புறம் அவர் அல்லு அர்ஜுனுடைய படம் அலா வைக்கின்றபுரம்னு நினைக்கிறேன், அதுவும் வருது. அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி டேட் கொடுத்து ஆந்திராவில் இறக்குனேன். அப்பவும் கூட அந்த படத்துக்கு ஆந்திராவில் போதிய ப்ரமோஷன் இல்லை. சுனில் ஷெட்டி எல்லாம் போய் ஹிந்தியில் கூட ப்ரமோட் ஆச்சு. இங்கே தமிழ்நாட்டில் ஆடியோ லான்ச்சை தவிர அந்த படத்துக்கு பெருசாக ப்ரமோஷனே கிடையாதுனால தான் கஷ்டம். அதெல்லாம் ஏன் உருவாகுதுன்றது தயவு செஞ்சு யோசிங்க. அரசியல் அழுத்தம் இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் அதைத்தான் பேசினேன். அதையும் மீறி நான் பேசுனது உங்களை ஏதாவது எந்த வகையில் பாதிச்சிருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து எப்படின்னா, நம்ம மன்னிப்பு கேட்குறதுனால குறைய மாட்டோன்றது தலைவர் நமக்கு சொல்லி கொடுத்தது. என்னென்னா, உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுல எனக்கு எந்த குறைவும் கிடையாது. இன்னொன்று என்னென்னா, நீ என்னை எந்த கேஸ் டு கேஸ் டீல் பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை நான் தப்பாக பேசுகிறேன்னா, என் ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கும். விஜய் ரசிகர்கள்ட்ட என் ஃபோன் நம்பர் இருக்கும், உங்கள்கிட்ட எப்படி இல்லாமல் இருக்கும்? எனக்கு ஃபோன் பண்ணி திட்டுங்க, என்னை டேக் பண்ணி திட்டுங்க. தயவு செஞ்சு இவன் ரஜினி ரசிகனா, இவன் காசு வாங்கிட்டான், அது பண்ணிட்டான், இது பண்ணிட்டான்லாம் தயவு செஞ்சு எந்த ஒரு தேவையில்லாத பேச்சு அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஏன்னா இங்கே வந்து இனிமேல் நம்ம எவ்வளோ தூரம் ஒற்றுமையாக ஒன்றா இருக்கிறோன்றது தான் இங்கே யார் ரஜினி ரசிகன் அவன் வெயிட் என்னன்னு நம்ம காட்ட முடியும். இப்போ போயிட்டு அதான் இதான்னு தெரியாமல் ஒரு இடத்துல பேசுனது ரெண்டதெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டு அடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது எங்கேயுமே போகாது, நம்ம எங்கேயும் போய் நிற்க முடியாது. தயவு நான் இன்னொன்று சொல்கிறேன் என்னென்னா, இங்கே வந்து தலைவருக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு மகிழ்ச்சி, எனக்கு சாதாரண ஒரு 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 சுயமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குறதே ஒழிய வேறு எதுவும் கிடையாது. பணம் வாங்குறது அது இதுன்னு உங்களால் ஒரு இடத்த ஒருத்த வந்து சொல்லிட முடியாது நான் பணம் வாங்கினேன்னு. நான் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. இந்த மீடியாவே எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நீங்கள் மீடியாவில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும். பிக்கப்புக்கு ட்ராப்பு கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அந்த காசை கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதை அவங்களே போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே ஒத்த பைசா கிடையாது. நான் இதை ஸ்பேஸ்லையும் பேசியிருக்கேன். ட்விட்டர் ஸ்பேஸ்லாம் நம்ம பேசணும் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அதில் உள்ள அதை ரெக்கார்டு பண்ணிவிட்டு அதை வேறு மாதிரி எடிட் பண்ணி போட்டுட்டு போகிறாங்க இந்த விஜய் ரசிகர். நம்மளாம் எதுக்கு வாண்டடாக போய் கண்டென்ட் கொடுக்கணும்? அது போக உங்களுக்கு விளக்கம் வேணுமா, ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் விளக்கம் கொடுக்குறேன். 10 பேர்னாலும் நம்ம வந்து காலில் இருப்போம். அதை விட்டு நம்ம ஸ்பேஸுக்கு போனோம்னா அதை அங்கேருந்து ரெக்கார்டு பண்ணி போகிறதுக்கு ஒரு 1000 பேர் இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத. நம்ம எதுக்கு வாண்டடாக போய் கண்டென்ட் கொடுக்கணும்? ஒற்றுமையாக இருப்போம். தலைவர் நம்ம என்ன சொல்லியிருக்காரு, எவன் எங்கே வேணாலும் போகலான்னு இருக்காரு, யார் எங்கே வேணாலும் போட்டோம். தலைவருக்காக நின்று பேசுகிறோம், தலைவருக்காக நின்று பேசுவோம். ஆனால் அதில் ஒரு சில விஷயங்கள் தப்பாக ஆயிடுச்சுனே வச்சாலும் நீங்களாக பொது மன்னிப்பு கொடுங்க. அப்படி இல்லையா கூப்பிட்டு கிளிங்க. அதை விட்டுட்டு இவன் அங்கே போயிட்டான். ஏன் நாம் வந்து சும்மா தலைவருக்கு சப்போர்ட் பண்ணலைங்க. தலைவர் சப்போர்ட்டாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பிறந்து வளர்ந்த நமக்கு வாழ்வியல் இது. ரஜினிகாந்த்ன்றது நம்மளுடைய வாழ்வியல் மாடல். அதை மாற்றிட்டு நம்ம எங்கே போக முடியும்? நம்ம இப்போ நாளைக்கு இன்னொரு நடிகனுக்கு போய் இங்கே போய் எங்கே போய் ஒரு என்ன விஷயம் பண்ணாலும் அது உங்களுக்கு சரியாக புலப்படலையா, அதில் ஏதாவது தவறு இருக்குன்னா தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கான விளக்கத்தை உடனே கொடுக்குறேன். உங்களுக்கான டிப்ஸு ஐடியாஸ்லாம் கொடுங்க. இது நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் பரவாயில்ல. நீ ரஜினி ஃபேன் இல்லைன்னா சொல்லாதீங்க. பார்க்கவே வருத்தமாக இருக்குது, அதெல்லாம் கேட்கவே வருத்தமாக இருக்குது. அது போக இந்த ஒரு சம்பவம் நடந்துருச்சு. சரி, இந்த சம்பவம் இவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு என் கூட நின்று என்னுடைய நண்பர்கள், தலைவர் ரசிகர்கள், அவங்க ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அவங்கள நான் சொல்லியே ஆகணும். டாக்டர் ரவி சார், அவர் எப்பயுமே ஒரு நல்ல கிரிட்டிக்கு, ரைட்டுனா ரைட்டும் தப்புனா தப்பும் அவர் ஒரு ட்வீட் போட்டதாக இருக்கட்டும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அண்ணன் பழனி பாஷா அண்ணன் ஃபோனே பண்ணிட்டாப்புல, ஏன் உனக்கு இந்த வேலை ஃப்ரீயாக விடு அப்படின்ற மாதிரி அவருடைய பாணியில் இது இப்படி பண்ணு அப்படின்ற மாதிரி அழகாக சொல்லிட்டு வச்சிட்டாப்புல. அப்புறம் இவர் டாக்டர் அசம் காசின்னு சொல்லி நம்ம நார்வேலேருந்து நம்ம பாய் ஒருத்தர் டாக்டராக இருக்காப்புல. அவரெல்லாம் ஒன்றும் நேற்று வந்து உங்களுக்காக நான் நிறைய பேசினேன் சார் ப்ரோ அப்படின்னாப்புல. அவருக்கு என்னுடைய நன்றிகள். என்ன சொல்கிறது, கூட நிறைய பேர் இருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச பேர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. ஒரு 4-5 பேரை சொல்லணும்னு நான் நினச்சேன். அப்புறம் சிவா 2.0 அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஜென் தமிழ்னு அவர் பேரே எனக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய எல்லா வீடியோக்களுக்கும் அவர் ஆதரவு கொடுக்குறாரு. அவருக்கு என்னுடைய நன்றி. அதுபோக ஞாபகம் இருக்கிற பேர்கள் பார்த்திங்கன்னா, அண்ணன் திராவிட ஜீவா அவர்கள், அண்ணன் பாபா ராஜ்குமார் அவர்கள், அண்ணன் ரஜினி குரு அவர்கள், இப்படி சொல்லிகிட்டே போகலாம் பேர்கள். ரஜினி ஃபேன்ஸ் யூனிட்டின்னு இருக்காங்க. இம்ரான் பாஷான்னு ஒருத்தர் இருக்காப்புல. ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான என்ன சொல்கிறது கிரிட்டிசிசம் இவங்கெல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் உண்மையில நான் ஏற்றுக்கிறேன். இங்கே எதுலேயுமே வந்து நான் ஆர்கியூ பண்ண விரும்பலை. நம்ம எல்லாருமா சேர்ந்து பயணிக்கணுன்றது என்னுடைய உண்மையான ஆசை. அது போக இன்னொன்று, அஜித் ரசிகர்கள் அவங்களும் வந்து ஒரு அபரிமிதமான அன்பை வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கும் வந்து உண்மையாக இருக்கணும்னா, ஸோ இது எல்லாருக்குமான ஒரு மன்னிப்பாகவும் எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் வந்து என்னுடைய ஒரு விளக்கமாகவும் எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.